எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனியை சிறைப்பிடிக்க சோனிக் ஆயுதத்தை பயன்படுத்த ட்ரம்ப் போர் உத்தரவு. உலக பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைக்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கடல் பகுதியை முடக்குவதாக ஈரான் அறிவிப்பு. அமெரிக்கா ஈரானை தாக்கினால் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளால் இஸ்ரேலை துளைத்தெடுப்போம் ஈரான் பிரகடனம். மத்திய கிழக்குல உச்சபட்ச போர் பதற்றம் நிலவக்கூடிய நிலைமையில இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு நடுவுல அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் தகவலை தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்க. அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் மன அமைதி தேடுறவங்களுக்கும் சில புக்குங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மத்திய கிழக்குல ஒவ்வொரு நாளும் ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க போர் நகரங்களால உலகமே போர் பதற்றத்துக்குள்ளார தள்ளப்பட்டிருக்கிறத நம்மளால வெளிப்படையா கண்ணு முன்னாடி பார்க்க முடியுதுங்க. அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாரும் அதுக்கப்புறம் ராணுவ தலைமையகமா இருக்க பென்டகனும் 24 மணி நேரமும் என்ன வேலையை தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ட்ரம்போட உத்தரவுப்படி ஈரான்ல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க அயத்துல்லா அலி காமேனி தலைமையிலான ஆட்சியை வீழ்த்திட்டு ராணுவ தாக்குதல் மூலமா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அந்த நாட்டுல ஈஸியா கொண்டு வந்துடணும். அதே சமயம் அமெரிக்க ராணுவத்துக்கு எந்த இழப்பும் ஏற்படக்கூடாதுன்னு தான் இவங்க பல திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்கிறதா குளோபல் மீடியா சொல்லிருக்காங்க. அமெரிக்க ராணுவம் ஆப்கானிஸ்தான், ஈராக், ஏன் இப்ப வெனிசுலா மேல படையெடுத்த மாதிரி சர்வ சாதாரணமால ஈரான் மேல படையெடுத்துட முடியாதுங்க. மத்திய கிழக்கு நாடுகளா இருக்க சவுதி அரேபியா, கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல தொடங்கி அங்க இருக்கிற எல்லா அரபு நாடுகளை விட வலிமையான ராணுவத்தை வச்சிருக்க நாடுனா அது ஈரானா தாங்க இருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, ரஷ்யாவோட துணையோட மிசைல் டெக்னாலஜிலையும் ஈரான் வலிமையா இருந்துகிட்டு இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. போன 2025 ஒரு 12 நாள் போர்ன்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடந்தது. அந்த 12 நாள் போர் அப்ப ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுக்கு எதிராக 200-300 பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்களை ஈரான் அப்ப ஏவி இருந்தாங்க. இஸ்ரேல் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மிசைல்ஸ்களை தடுக்கிறதுக்காக அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஏரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு 3 லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்காங்க. இதோட சேர்த்து அமெரிக்கா கொடுத்து வச்சிருக்க பேட்ரியாட் தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அவங்க கைவாசம் இருந்தது. இருந்தாலும் ஈரானோட ஃபதா ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ங்களையும் அதுக்கப்புறம் சிஜில் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்களை இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால அப்ப தடுக்க முடியாம போச்சு. இதனால இஸ்ரேல் நகரங்கள் பெருசா பாதிக்கப்பட்ட சம்பவமும் அப்ப அரங்கேறுச்சு. இந்த விஷயத்தை நான் இப்ப குறிப்பிட்டு சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க. 2025 போர் முடிஞ்சு இப்ப வரைக்கும் ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க. இந்த 6 மாசத்துக்குள்ளார ஈரானோட IRGC ராணுவன்றது ரஷ்யாவோட துணையோட ஆயிரக்கணக்கான பேலிஸ்டிக் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ங்களை புதுசா உருவாக்கி பூமிக்கு அடியில சுரங்கத்தை ஏற்படுத்தி அதுல சேஃபா வச்சிருக்கிறதா ஈரானே சொல்லிருக்காங்க. அதாவது ஈரான் சொல்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. அரபு நாடுகளை விட இஸ்ரேலை விட நாங்க வலிமையா இருக்கிறோம். எங்க நாட்டுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் B-2 பாமர்ஸ்ங்களையோ இல்லனா B-52 பாமர்ஸ்ங்களை கொண்டு வந்து அது மூலமா குண்டு வீசினார்னா எங்களோட பதிலடின்றது அமெரிக்கா மேல ஃபர்ஸ்ட் இருக்காது, இஸ்ரேல் மேல தான் இருக்கும்ன்றத அவங்க தெளிவா அறிவிச்சிருக்காங்க. இதனால தான் இஸ்ரேல் ராணுவம் கடந்த 20 நாளைக்கு மேல ஈரான் எந்த மாதிரியெல்லாம் மிசைல்ஸ்ங்களை ஏவுவாங்க, அதுக்கு நாம எப்படி பதிலடி கொடுக்கணும்ன்ற போர் திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து ஈரானோட மிசைல்ஸ் கிட்ட இருந்து இஸ்ரேல் நகரங்களை பாதுகாக்கிறதுக்கான ஏர் டிஃபென்ஸ் கட்டமைப்பையும் பலமாக்கிட்டு இருக்கிறதா அவங்க தரப்புல சொல்லிருக்காங்க. நிலைமை மத்திய கிழக்குல இப்படி மோசமா போயிட்டு இருக்க ஈரானோட அதி உச்ச தலைவரா இருக்கிற அயத்துல்லா அலி காமேனியோட ஆட்சியை அடியோட அகற்றணும்ன்றதுக்காக போன 12 நாள் போர்ல தெஹ்ரான்ல அமைஞ்சிருக்க காமேனியோட வீடு மேல குண்டு வீசுவோன்ற மாதிரி மிரட்டின ட்ரம்ப் வெனிசுலாவோட அதிபரா இருந்த நிக்கோலஸ் மதுரோ ட்ரம்புக்கு எதிராக சவால் விட்டு இப்ப கடைசியா எங்க படைங்களால கைது செய்யப்பட்டு நியூயார்க் ஜெயில இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் அமெரிக்காவுக்கு நேரடியா சவால் விட்டுக்கிட்டு இருக்க ஈரானோட உச்ச தலைவரா இருக்க அயத்துல்லா அலி காமேனியும் அமெரிக்க படைங்க சிறைப்பிடிச்சு அமெரிக்க ஜெயில அடைக்க போகுதுன்னு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்க மார்க்கோ ரூபியோ ஈரானுக்கு எதிராக மிரட்டல் விடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஈரான் மேல படையெடுக்கும் போது காமேனியை சிறைப்பிடிக்கிறதுக்காக புது டெட்லியஸ்ட் வெப்பனா அமெரிக்கா கையில வச்சிருக்க சோனிக் ஆயுதத்தை பயன்படுத்த போறதா குளோபல் மீடியாஸ் தகவல் வெளியிட்டிருக்காங்க. போர்கள்ல பயன்படுத்த அமெரிக்கா தனித்துவமா உருவாக்கி இருக்க இந்த சோனிக் வெப்பனை பத்தி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக வல்லரசா இருந்துகிட்டு இருக்க அமெரிக்கா தான் சொல்ற பேச்சை கேட்டு அதுக்கேத்த மாதிரி நடக்காத நாடுகளை குறி வச்சு தன்னோட CIA ராணுவத்தை பயன்படுத்தி அந்த நாட்டுல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வழக்கத்தை இன்னைக்கு நேத்து இல்லங்க, கடந்த 70 வருஷமாவே அமெரிக்கா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 2025 ட்ரம்ப் அதிபரானதுக்கு அப்புறம் வெனிசுலாவை அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெனிசுலாவோட அதிபரா இருந்த நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைப்பிடிச்சதுக்கு முக்கியமான காரணமே அந்த நாட்டோட அதிபர் தன்னோட எண்ணெய் வளத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்காம அதுக்கு பதிலா சைனாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதனால கோவப்பட்ட ட்ரம்ப் வெனிசுலா அதிபரை தன்னோட டெல்டா படைங்களை வச்சு ஒரே நைட்ல சிறைப்பிடிச்சாரு. வெனிசுலா அதிபரை ஈஸியா சிறைப்பிடிக்கிறதுக்காகவே அமெரிக்க ராணுவன்றது சோனிக் வெப்பன்ன்ற புது ஆயுதத்தை அப்ப முதல் முறையா பயன்படுத்தி இருந்தாங்க. வெனிசுலா அதிபரோட மாளிகைக்குள்ளார அமெரிக்க ராணுவம் தரையிறங்கினப்ப அந்த இடத்துல எங்க அதிபரையா கைது பண்ண பாக்குறீங்க, அதை நாங்க கண்டிப்பா தடுப்போம்னு வெனிசுலாவோட ராணுவ படைகளும் அதுக்கப்புறம் கியூபாவோட ஸ்பெஷல் போர்சஸும் அங்க தடுக்க முயற்சி பண்ணாங்க. அந்த டைம் ஹை இன்டென்சிட்டி கொண்ட சோனிக் வெப்பன்ஸ்ங்களையும் லோ வேவ்ஸ்ங்களை வெளிப்படுத்துற சோனிக் வெப்பன்ஸ்ங்களையும் மதுரோவை கைது பண்றதுக்கு தடையா இருந்த படை வீரர்களை குறி வச்சு அந்த ஆயுதத்தை அமெரிக்கா பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த சோனிக் வெப்பன்ன்றது அது எப்படி வேலை செய்யுதுன்னா, அதிகமான சவுண்ட் வேவ்ஸையும் லோ இன்டென்சிட்டி கொண்ட சவுண்ட் வேவ்ஸ்ங்களையும் மனிதர்கள் மேல நேரடியா பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படாது. இருந்தாலும் உள்ளுறுப்புகளும் மற்ற ரத்த நாளங்களும் பாதிக்கப்படுறதுக்கு
அதிகமான வாய்ப்புங்க இருக்கிறதா எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. அமெரிக்க படைங்க பயன்படுத்தின சோனிக் வெப்பனால காது கிழிக்கிற சத்தம் வெளிப்பட்டு வெனிசுலா படை வீரர்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தினால தான் எங்களால அதிபரை பாதுகாக்க முடியலன்னு குளோபல் மீடியாஸ்க்கு அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. இருந்தும் அமெரிக்க ராணுவத்தை எதிர்கொள்ள முயற்சி பண்ண 100க்கும் மேற்பட்ட வீரர்களை அமெரிக்கா அங்க எலிமினேட் பண்ணிட்டு தான் நிக்கோலஸ் மதுரோவியை டெல்டா படைங்க சிறைபிடிச்சு அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்ப ஈரான் விவகாரத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பெரிய நெருடலா இருக்கிறதே அந்த நாட்டோட அதி உச்ச தலைவரா இருக்கிற காமேனி தாங்க. 80 வயது கடந்திருக்கிற காமேனி அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா 20 வருஷமா தேவையில்லாம வியட்நாம் மேல போர் நடத்தி தோத்து போன அமெரிக்க ராணுவன்றது ஈரானுக்குள்ளார கால் வைக்கட்டும், அவங்களுக்கு நாங்க நரகத்தையே காட்டுவோம்னு ஈரானோட உச்ச தலைவரா இருக்க காமேனி சவால் விட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஈரான் நாட்டை அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட நாடா மாத்தணும்னா அதுக்கு அந்த நாட்டோட உச்ச தலைவரா இருக்கிற காமேனியை சிறை பிடிச்சிட்டா ஈஸியா அது சாத்தியப்படும் தான் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் ட்ரம்பும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அமெரிக்க ராணுவன்றது முப்படைகளை ஒருங்கிணைச்சு பிரம்மாண்ட போர் திட்டத்தை வகுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. அதுக்கேத்த மாதிரி ஈரானோட கடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க USS ஆப்ரகாம் போர் கப்பல்ல இருந்து இப்பவே ஈரானுக்குள்ளார காமேனி தங்கி இருக்கிற இடம் உட்பட இன்னும் பல ராணுவ தளங்களை அமெரிக்கா டார்கெட்டா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் கடல்ல இருந்து தன்னோட போர் கப்பல் மூலமா டொமகாவாக் மிசைல்ஸ்ல தொடங்கி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அட்டாக் மிசைல்ஸ்களை பயன்படுத்தி ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் ட்ரம்ப் தன்னோட ஸ்பெஷல் வெப்பன் தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்க B-2 பாமர்ஸ்ங்களையும் அதோட சேர்த்து B-52 பாமருங்க மூலமா GBU சீரிஸ்ல இருக்க பங்கர் பஸ்டர் பாம்புங்களையும் அதோட சேர்த்து JDAM அழைக்கப்படுற இன்னொரு பாம்ஸ்ங்களையும் தொடர்ந்து ஈரான் மேல குண்டு வீச பயன்படுத்தணும்னு ட்ரம்ப் போர் திட்டத்தை வகுத்திருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுல 31 மாகாணம் இருக்குதுங்க. அதோட தலைநகரன்றது தெஹ்ரானா அமைஞ்சிருக்குது. இப்படி தரைப்படை விமானப்படைன்னு பல முனை தாக்குதலை தெஹ்ரான் மேல நடத்துறது மூலமா தெஹ்ரானை அமெரிக்க ராணுவத்தோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துட்டு அதே சமயம் அந்த நாட்டோட உச்ச தலைவர் காமேனியும் சிறைப்பிடிச்சிடலான்றது ஈரானை கைப்பற்றதுக்கான ட்ரம்போட பிரதான திட்டமா இருக்குது. இதுல தெஹ்ரானோட அரசு மாளிகையில தங்கி இருக்கிற அயத்துல்லா அலி காமேனியை சிறைப்பிடிக்கிறதுக்காக அமெரிக்காவோட டெல்டா படைங்கன்றது வெனிசுலாவில பயன்படுத்தின மாதிரியே சோனிக் வெப்பனை பயன்படுத்துறதுக்கு அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. ஹை இன்டென்சிட்டி கொண்ட சோனிக் வெப்பனை பயன்படுத்தி ஈரானோட ராணுவ படைங்களை வீழ்த்திட்டு காமேனியை சிறைப்பிடிச்சு அமெரிக்க சிறையில் அடைக்கிறதுக்கு ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்கிறதா குளோபல் மீடியா சொல்றாங்க. இப்படி ஈரானை தாக்குறதுக்காக ட்ரம்ப் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போர் நகரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி அமெரிக்காவோட போர் நடத்துறதுக்கு ஈரானும் ராணுவ ரீதியா முழுவீச்சுல தயாராயிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் மத்திய கிழக்குல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவுல போர் ஏற்படுற பட்சத்துல ரெண்டு நாடுகளும் தரைப்படையை வச்சு மோதுறதுக்கு வாய்ப்புங்க ரொம்ப குறைவா தான் இருக்குது. மத்தபடி அமெரிக்காவோட டார்கெட்டிங் எல்லாம் வான்வழி தாக்குதலா தான் இருக்குதுன்றதுனால ஈரானை இப்ப வழி நடத்திக்கிட்டு இருக்க அந்த நாட்டோட உச்ச தலைவரா இருக்க அயத்துல்லா அலி காமேனியை பாதுகாக்கிற விதமா அந்த நாட்டோட IRGC ராணுவம் காமேனியை பாதுகாப்பா பங்கர்ல தங்க வச்சிருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் சொல்லியிருக்காங்க. காமேனிக்காக ஈரான் ராணுவம் உருவாக்கி இருக்கிற பங்கர்ன்றது போர் காலத்துல தப்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ட்ரம்போட ராணுவன்றது 2025ல 12 நாள் போர்ல பண்ண மாதிரியே 50,000 அடி உயரத்துல B-2 பாமர்ஸ்களை பறக்க வச்சு அதுல இருந்து GBU சீரிஸ்ல இருக்க பங்கர் பஸ்டர் பாம்புங்களை வச்சுதான் தாக்குதல் நடத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதனாலதான் காமேனி தங்க வைக்கப்பட்டிருக்க பங்கர்ன்றது 100-200 அடி ஆழம் இல்லங்க, அதுக்கும் அதிகமான ஆழத்துல ரொம்ப சேஃபா உருவாக்கப்பட்டிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஈரான் நாட்டுல ஃபார் டவுன் ஒரு நியூக்ளியர் சைட் இருக்குதுங்க. அதுவும் இதே மாதிரி தான் 400 அடி ஆழத்துக்கு கீழே ரொம்ப சேஃபா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வச்சிருந்ததுனால தான் அமெரிக்க ராணுவம் போன தடவை GBU-57 என்ற பங்கர் பஸ்டர் பாம்புகளை வச்சு குண்டு வீசியுமே ஈரான் நாட்டுக்கிட்ட இப்போ 400 கிலோவுக்கு மேல அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குதுன்றது நிதர்சனமான உண்மையா இருக்குது. இப்ப ட்ரம்ப் நடத்த போற போர்ல காமேனியை சிறைப்பிடிக்கிறது மட்டும் அவரோட நோக்கம் கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்டு ஈரான் கையில இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் அடியோடு அழிக்கணும்னு தான் அமெரிக்கா ஆசைப்படுறாங்க. ஒரு பக்கம் கடல்ல அமெரிக்கா நேவல் பிளாக்கெட்டை உருவாக்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் வான்வழியா தாக்குதல் நடத்துறதுக்கும் ஈரானோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஈராக் உட்பட சுத்தி இருக்கிற நாடுங்க எல்லாத்தையும் அமெரிக்கா இப்ப அவங்க கைக்குள்ளார கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானுக்கு இந்த அளவுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதுனால தான் காமேனி பங்கருக்கு போனது மட்டும் இல்லாம இப்ப அந்த நாட்டோட ஆட்சி நிர்வாகத்தை தற்காலிகமா தன்னோட மகனா இருக்கிற மசூத் காமேனி கிட்ட ஒப்படைச்சிருக்கிறதா குளோபல் மீடியா சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு ஒரு ஷாக் கொடுக்கிற விதமா ஈரான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஈரானுக்கு சொந்தமான கடல் பகுதியில ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த இடத்துல உலகத்தோட 30% வர்த்தகன்றது நடந்துட்டு இருக்குது. அமெரிக்காவும் அவங்களோட கூட்டாளியா இருக்க இஸ்ரேலும் ஒன்னா சேர்ந்து எங்க நாட்டை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு எங்களோட பதிலடியா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை நாங்க இழுத்து மூடுறோம்னு ஈரான் இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா இஸ்ரேலோட போரிட ஈரான் அணு ஆயுதங்களே தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா குளோபல் மீடியா சொல்றாங்க. இறுதி கட்டமா இஸ்ரேலோட அணு ஆயுத போருக்குமே ஈரான் தயாராயிட்டு வரதா சொல்லப்படுதுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்பால ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நாங்க பண்றதுக்கு ஏறத்தாழ 12 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுங்க. நிறைய ஆர்டிகல்ஸை படிச்சு தகவல் திரட்டி எழுதுறோம். இது எல்லாத்தையும் இணைச்சுதாங்க நாங்க உங்களுக்கு வீடியோவை உருவாக்கி கொடுக்குறோம். இந்த உழைப்புக்கு நீங்க எதனா சின்னதா மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதுங்க. இதையும் தாண்டி உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும்
மணி ஹேண்டலிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சில புக்குங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுகளை வழி நடத்திக்கிட்டு இருக்க அதிபருங்க மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்தை கொடுக்க முயற்சி பண்ணனுங்க. இந்த போருங்களையும் அதுல பயன்படுற ஆயுதங்களையும் அவங்க அடியோட கைவிடணும். அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆல் இன் தமிழ்.